மேம், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? ஃபைன். குட் ஈவினிங். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் மை இன்வைட். இங்க வந்து அம்பத்தூர்ல வந்து நம்ம கிளாசிக் ரைடர் கேஃபே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. பில்டிங் மேல பார்க்கும்போது ரொம்ப காமனா நார்மலா இருந்தது. ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு மாதிரி இருக்கு. சொல்லுங்க, கிளாசிக் ரைடர் கேஃபே எப்போ ஆரம்பிச்சீங்க? இது நாங்க ஆரம்பிச்சு 2.5 years ஆகுது. 2.5 years. இது வந்து ஓன் அவுட்லெட்டா இல்ல பிரான்சைஸ் அவுட்லெட்டா? இல்ல, பிரான்சைஸ். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து உட்காந்துருக்கோம். இங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இங்க வந்து நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் கிட்ஸுக்கு ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு பிளே ஏரியா இது பண்ணோம். ஓகே. அதுக்கப்புறம் செலிப்ரேஷன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்டேட்லயே வந்துட்டே இருக்கு. ஓகே. அண்ட் நம்ம டைமிங்லாம் போட்டுருக்கோம். மார்னிங் 11 ல இருந்து நைட் 11 வரைக்கும். ஓகே. ஆன்லைன் வந்து 11 ல இருந்து நைட் 3 o'clock வரைக்கும் இருக்கு. ஆன்லைன்ல என்ன பிராண்ட் கூட டைப்ல இருக்கணும்? ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோல மட்டும். அண்ட் ஓகே. அண்ட் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. சோ ஹவ் தி ரெஸ்பான்ஸ்? டே பை டே கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. கஸ்டமர் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து எவ்வளவு பேர் வந்து டைன் பண்ணலாம்? இங்க 40+ கெபாசிட்டி இது பண்ணலாம் அட் a டைம்ல. ஓகே. அண்ட் டாக்கிங் அபௌட் தி மெனுல, நம்ம மெனுல ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்றீங்க? நாங்க வந்து 100+ ஐட்டம்ஸ் இங்க வச்சிருக்கோம். இங்க வந்து கிறிஸ்பி ப்ரான், அதுக்கப்புறம் செலக்டடா இங்க இந்த ஏரியால எது கிடைக்காம இருக்கோ அதெல்லாம் வந்து இங்க கிடைக்கும். அதுவும் இல்லாம எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். இப்ப ஒரு சிலவங்க கிறிஸ்பி சிக்கன் வச்சிருப்பாங்க, பார்பிக்யூ வச்சிருப்பாங்க, ஷவர்மா. ஆனா இங்க வந்தாலே வந்து எல்லாமே கவர் பண்ணிடலாம். கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் வந்து இங்க சாட்டிஸ்ஃபைடா ஃபுல் டின்னர் வந்து இங்க ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இங்க இப்போ வந்து சென்னையில வந்து ஐபிஎல் கிரேஸ் இஸ் எவ்ரிவேர். சோ ஐபிஎல் வந்து லைக் ஏதோ ஆஃபர் இங்க போயிட்டு இருக்கா? ஆமா, ஐபிஎல் மேட்ச் பார்க்க வரவங்களுக்கு வந்து நாங்க வந்து 50 to 20% வந்து ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. கேன் பி எய்தர் the afternoon match இல்லனா ஈவினிங் மேட்ச் ஆகும். ஆமா, எதுனாலும். சிஎஸ்கே வின் பண்றதுக்கு அதுக்கு ஏதோ ஆஃபர் கொடுக்குறீங்களா? சிஎஸ்கே வின் பண்ணா கண்டிப்பா ஆஃபர் கொடுத்துடலாம். அது சர்ப்ரைஸ் ஆஃபர் என்ன, நீங்க வந்து பார்த்தா தான் தெரியும். ஆமா. அண்ட் சொல்லுங்க, லைக் மத்த பிரான்சைஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம பிரான்சைஸ்க்கு மெனுல அப்படி என்ன பெரிய டிஃபரன்ஸ்? மெனுல என்ன டிஃபரன்ஸ்னா, நாங்க வந்து ஒவ்வொரு ஐட்டம் பர்கர் எடுத்துக்கிட்டா எங்க எக்ஸாட்டிக், எங்க சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஷவர்மாலையும் வந்து 10 ஃபிளேவர்ஸ் வச்சிருக்கோம் ஷவர்மால. அதே மாதிரி தந்தூரி எல்லாம் வந்து யூனிக் ஃபிளேவரா இருக்கும். எங்க ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் நாங்க ரெடி பண்ணி தருவோம். சோ கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா பட் வந்து அதுக்குள்ள டேஸ்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். ஓகே, பட் இட்ஸ் வொர்த் வெயிட்டிங் டைம். நீங்க எதுமே ப்ரீ ப்ரிப்பேர் ஆமா எதுவும் பண்ண மாட்டோம். அதான் நீங்க வந்து லைக் நம்ம வாங்குற இந்த மீட் எல்லாமே எப்படி 100% ஹலாலுங்களா? ஆமா, எல்லாமே 100% ஹலால் தான். ஓகே. அண்ட் யா, நீங்க சொல்ற மாதிரி லைக் இங்க மெனு பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா அவ்வளவு வச்சிருக்கீங்க. அண்ட் எங்களுக்காக என்ன செஞ்சு காமிக்க போறீங்க? இருங்க, நான் உங்களுக்கு செலக்டடா செஞ்சு கொடுக்குறேன். நீங்க சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஷூர் மேம், கண்டிப்பா. இட்ஸ் வொர்த் வெயிட்டிங் சொன்ன மாதிரி. சோ நான் வெயிட் பண்றேன். ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ அண்ட் டு யுவர் டீம். Thank you very much. டின்னர் டைம்ல வந்து 999 வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து பார்த்தோம்னா நம்ம தந்தூரி சிக்கன், இது வந்து பார்பிக்யூ சிக்கன், அண்ட் இது வந்து ஃபிஷ் ஃபிங்கர், அதான் உங்க கிளாசிக் ரைடர் கேஃபே இவங்களுடைய ஸ்பெஷல் ஷவர்மா, கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன், ஸோ டிராகன் சிக்கன், இவங்களுடைய சிக்னேச்சர் ஆல் டைம் கிளாசிக் ரைடர் கேஃபேயோட சிக்கன் பிரியாணி. இது கூட வந்து பாத்தீங்கன்னா வர்ஜின் மொஜிட்டோ அண்ட் சீ பிரீஸ் மொஜிட்டோ. இது எல்லாமே ஒரு ஆள் கண்டிப்பா சாப்பிட முடியாது, கண்டிப்பா வேஸ்ட் பண்ண மாட்டேன். சரி, ஒன்னொன்னா சாப்பிடுவோம். லெட்ஸ் கோ ஃபார். சரி, முதல்ல இதை ட்ரை பண்ணுவோமா? ஸோ நம்ம தந்தூரி சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல என்னதான் ஒரே ஒரு விஷயம்னா, நீங்க என்னதான் ஃபுட் ஆர்டர் பண்ணீங்கனாலும் வெயிட்டிங் டைம் இங்க இருக்கு. இது கூட வந்து பாத்தீங்கன்னா மின்ட் சட்னி கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்கு பாப். செம்ம சிக்கன் மீட் அவ்வளவு சாஃப்டா இருக்கு, நல்லா சூடா இருக்கு. இவங்க மேல ஆட் பண்ணிருக்கிற அந்த மசாலா தான் சாப்பிடும்போது செம்மையா இருக்கு. ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா செம்ம ஒருத்தர். நம்ம நார்மலா சாப்பிடுற அந்த தந்தூரி சிக்கன் இல்ல, இதுக்குன்னு ஒரு யூனிக் டேஸ்ட் இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க வந்தீங்கன்னா தான் என்ன சொல்றேங்கிறது புரியும். 10 out of 10. செகண்ட் வந்து பார்பிக்யூ சிக்கன் சாப்பிடுவோம். உங்களுக்கு க்ளோஸ் ஆகும் உங்களோட மயம்.
நல்ல குக் ஆயிருக்கு பாருங்களேன். டெக்ஸ்சர் இப்படி மயோல நல்லா டிப் பண்ணிட்டு பாபிக்கு தான் சாந்த பாபிக்கோட அந்த பிளேவர் வந்து நீங்க சாப்பிடும் போது தெரியுது. மீட் வந்து செம்ம டெண்டரா செம்ம ஜூசியா இருக்கு. சாப்பிட்ட தந்தூரி சிக்கனுக்கும் ரெண்டாவது சாப்பிட்ட இந்த பாபிக்கு சிக்கனுக்கும் அவ்வளவு டேஸ்ட் வித்தியாசம் இருக்கு. அண்ட் சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ட் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கர். சூப்பரா இந்த பிரெட் கிரம்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே சாப்பிடுமா? இதுவும் சமம். டிஃப்ரெண்டா இருக்குங்க. இவங்களுடைய கிளாசிக் ரைடர் கெஃபேயோடைய இவங்களுடைய சிக்னேச்சர் ஷவர்மா ரோல் தான் பார்த்திருக்கோம். உங்க பிளேட்ல வச்சு கொடுத்துருக்காங்க. மேல மயோலாம் வந்து ஆட் ஆன் பண்ணி சாப்பிடுவோமா? பக்காடா ஷவர்மா தான். சரி, இது கூட வந்து கிறிஸ்பி ஃப்ரை சிக்கன் சாப்பிடுவோமா? கிட்டத்தட்ட கேசரி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்குன்னா சூடா சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். ஒருத்தர் கேட்டீங்கன்னா இது கூட வந்து சிக்கன் பிரியாணி வித் டிராகன் சிக்கன் ட்ரை பண்ணுவோம். அதாச்சும் இது எதுவுமே வந்து நான் வேஸ்ட் பண்ண போறது இல்லை, எல்லாமே சாப்பிட போறேன். ஃபுல்லா சாப்பிட்டு ரிவ்யூ சொன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். இது நாங்கள சிக்கன் பீஸ். இன்னைக்கு சிக்கன் லேட்டா தான் போல இருக்கு. அண்ட் சிக்கன் பிரியாணி along with இவங்களுடைய ரைத்தா அண்ட் டிராகன் சிக்கன். சிக்கன் வேற மாதிரி இருக்குல்ல பாத்தீங்கன்னா. 999ல இவ்வளவு காம்போ ஆஃபர் கொடுக்குறாங்க. சரி சாப்பிடுவோமா? ஏன்னா அதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா டிராகன் சிக்கன் எப்படி இருக்குன்னு பாருங்களா. ஒரு டிஃப்ரெண்டான ஷேப்ல ஒரு டிராகன் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்காங்க. செம்ம சூடா இருக்குடா. ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்டா இருக்கு. சரி, முதல்ல வந்து நம்ம ரைஸ் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் சிக்கன் பீஸ், ஃபைனலா சீ பிரீஸ் அண்ட் ஓதன் முதல் முடிச்சுட்டு எண்டிங் ரிவ்யூ போயிடலாம். சிக்கன் பிரியாணி கூட டீசெண்டா தான் இருக்கு டேஸ்ட். மஜாங்க, வேற லெவல் மஜா. சாந்தேல சீ பிரீஸ் மோஜிட்டோ, ஃபைனலாக வெர்ஜின் மோஜிட்டோ. Refreshing. Ma'am, congratulations to you and to your team. And பார்க்குற நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஆர் டிராவல் வித் கார்த்திக் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அம்பத்தூர்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்பாட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஐபிஎல்ல நல்ல ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் கூட நீங்க என்ஜாய் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இது வந்து ஒரு கரெக்டான பிளேஸ். ஸோ இங்க வாங்க, மெனு வந்து பாருங்க. திஸ் மெனு கமிங் பாருங்க, எவ்வளோ ஐட்டம் போயிட்டு இருக்குன்னு. இவ்வளோ ஐட்டம் வெஜிடேரியனும் இருக்கு, பட் நான் வெஜிடேரியன்ஸ்க்கு இந்த இடம் வந்து ஒரு ஹெவன் சொல்லியே சொல்லலாம். இந்த மெனுல உங்களுக்கு என்ன ஐட்டம் பிடிச்சிருக்கோ அதை ஃபைண்ட் டைன் பண்ணி பார்த்துட்டு
அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறந்துடாதீங்க. இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து இங்க ஃபிளாஷ் பண்றேன், இவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு சொல்ல நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.